ஸ்டடி, ஓமையுடைய ஒரு முன்னுரை நாம் பார்த்தோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அதுல ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் கர்த்தர் இயேசு ஊமைகளாக பேசியிருக்கிறார்? முதல் காரணம், கர்த்தர் இயேசு குறித்தான நிறைவேற வேண்டும். என்ன ஒரு தீர்க்கதரிசனம்னா, என் வாயை ஊமைகளாக திறப்பேன் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேற கர்த்தர் இயேசு ஊமைகளாக பேசிட்டார். இரண்டாவது காரணம், சபை வகுப்பார் சபைக்கு அழைப்பதற்கு மாத்திரமே ஊமை இருக்கிறார். மற்றவர்களுக்கு இந்த ஊமை புரிஞ்சு கொள்ளக் கூடாது என்பதற்கு கூட ஊமையாக பேசியிருக்கிறார். காரணம், இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஊமை புரிஞ்சிச்சுனாக்கா, அந்த நாட்கள்ல கர்த்தர் இயேசு அவர்தான் தேவனுடைய குமாரன் என்ற சத்தியம் தெரிஞ்சிச்சுனாக்கா யாருமே சிலுவையில அறைய மாட்டாங்க. அப்ப ஈடுபலி கொடுக்க முடியாது. அது நிமித்தமாக தேவ திட்டம் அந்த இடத்துல தடைப்படும். அதனால்தான் கர்த்தர் இயேசு இந்த ஓமையை யாருக்கு மட்டும்தான் புரியுற மாதிரி பேசிட்டார்னாக்கா, ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினார், பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு மட்டும் இந்த ஊமைகள் பேசிட்டு அதை புரியும்படி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, மூணாவது காரணம், கர்த்தர் இயேசு நேரடியாக சீஷர்கிட்ட பேசியிருக்கலாமே, எதற்கு ஊமை அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த நேரத்துல சீஷர்கள் புரிந்து கொள்கிற பக்குவம் அவர்களிடத்தில் இல்லை. காரணம், அந்நாள் முதல் அதுவரை அவர்களுக்கு பரிசுத்த ஆவி பெறாதவர்களாக இருந்தார்கள். வாசிக்கலாம் வசனம், யோவான் 16 அதிகாரம் 12 வசனம், சாப்டர் 16:12. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். பாத்தீங்களா, அநேக காரியங்கள் உங்கள்கிட்ட சொல்லலாம், ஆனா அந்த புரிஞ்சு கொள்கிற அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட இல்ல, புரிந்து கொள்கிற திராணி உங்ககிட்ட இல்ல. நான் இப்போ உலகத்துக்கிட்ட உங்ககிட்ட எந்த அளவுக்கு தான் சொல்ல முடியுமோ அதை மட்டும் தான் சொல்றேன். அதனாலதான் கர்த்தர் இயேசு ரொம்ப முக்கியமா ஊமைகளாக பேசுறார். ஒரு நாள் வரும், நான் விண்ணகத்துக்கு சென்று இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் இரட்சகராக அந்த ஈடுபலியின் புண்ணியத்தை பிதாவாகிய தேவகிட்ட நான் சமரிக்கும் போது, அவர் அந்த ஈடுபலியின் புண்ணியத்தை அங்கீகரித்த பிறகு அவர் அங்கிருந்து ஒரு திரட்டவனாராக அவர் அனுப்புவார். அப்போ உங்களெல்லாம் சத்தியமும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். வாசிக்கலாம் வசனம், யோவான் 16 அதிகாரம் 13 வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போவதை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும். இதனாலதான் கர்த்தர் இயேசு ஊமை பாஷையாக கையாண்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ பேசிட்ட 39 ஊமைகள் கர்த்தர் இயேசு அப்ப முதல்ல பேசிட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் இயேசு அவருடைய வாயை திறந்து பேசிட்ட ஊமை எது அப்படின்னு கேட்டாக்கா, வாசிக்கலாம் வசனம், மார்க் எழுதித்த சுவிசேஷம் 4 அதிகாரம் 13 வசனம். மார்க் 4 அதிகாரம் 13 வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு ஓம் பேசுவதற்கு முன்பாகவே அவர் பேசிட்ட சில வார்த்தைகள் எப்படி இருக்குதுனாக்கா, பாருங்க, அவங்க சீஷர்கள்ட்ட சொல்றாரு, இந்த ஃபர்ஸ்ட் ஓமையே உங்களுக்கு புரியலனாக்கா பிறகு வரப்போகிற அந்த 38 ஓமைகள் எப்படி உங்களுக்கு புரியும்? அப்போ கர்த்தர் இயேசு பேசிட்ட உமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்க, விதைப்பன் பற்றிய ஊமை, த பேரபிள் ஆஃப் த சோவர். எல்லா சகோதர சகோதரிக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஊமை இது, த பேரபிள் ஆஃப் த சோவர் நான் விசுவாசிக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
உவமை குறித்து நாம் இன்று பார்க்கலாம். இந்த உவமை 3 காஸ்பல்ல எழுதப்பட்டிருக்கின்றது, 3 சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கின்றது. அது ஒண்ணு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3 முதல் 23, மார்க் எழுதிய சுவிசேஷத்துல அதிகாரம் 1 முதல் 20 வரை, மற்றும் லூக்காம் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 15. இந்த 3 சுவிசேஷத்துல இந்த உவமை இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இன்னைக்கு நம்முடைய பாடத்திற்காக மார்க் சுவிசேஷத்துல நிக்கலாம். வாசிக்கலாம் வசனம் மார்க் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மார்க் 4:3. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். பாருங்க, சாட் பண்ணிட்டார். கேளுங்கள், விதைக்கின்றவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விதைக்க அவர் புறப்பட்டு போகும்போது போன இடத்துல சில விதைகள் வழியில விழுந்துச்சு. அதை வழியில விழுந்த உடனே பாயிண்ட் நல்லா கவனிங்க, அந்த பறவைகள் அந்த விதையை கொத்திக்கிட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்க் 4:5. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்து. மண் இல்லாத கற்பாறை மேல விழுந்துச்சு. ஆனா அங்க என்ன இருக்குதுனாக்கா, மண்ணு கொஞ்சம் இருந்துச்சு, ஆனா கற்பாறை ஆழம் இல்லாம இருந்துச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு பார்க்கும்போது 6ஆம் வசனம், சீக்கிரத்தில் முளைத்தது, வேர் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாம உலர்ந்து போயிடுச்சு. அது உலர்ந்து போயிடுச்சு, அது காஞ்சு போயிடுச்சு, ஏன்னாக்கா வேர் இல்ல. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? 7ஆம் வசனம், சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. பாருங்க, கர்த்தர் இயேசு பேசிட்ட முதல் உவமை இல்லைங்களா? இதுல முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துச்சு, முள் வளர்ந்துச்சு, அது பலன் கொடாதபடி என்ன பண்ணி நெருக்கி போட்டுச்சு. சரி, 8-9 அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 8-9. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30 1 100 பலன் தந்து, கேட்கிறது காதுள்ளவன் கேட்க கடவான் என்று அவர்களுக்கு சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, 2000 வருஷத்துக்கு முன்னால கர்த்தர் இயேசு பேசிட்ட ஒரு அற்புதமான உவமை. கடைசியில என்ன சொல்றாருனாக்கா, he said unto him, he that hath the ears to hear, let him hear. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப இந்த உவமை நம்ம எல்லாரும் கேட்ட உவமையாகத்தான் இருக்கிறது. ரொம்ப விசேஷமாக கர்த்தர் இயேசு இந்த உவமையை நமக்கு விரும்புகிறார் என்பது குறித்தான ஒரு சில மணி நேரம் நாம் தியானிக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். வாசிக்கலாம் வசனம் மார்க் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேளுங்கள் அப்படின்னு என்ன சொல்றாருனாக்கா, கவனிங்க, கீப் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றான். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்க புறப்பட்டான், விதைக்கின்றவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்னாக்கா, இப்ப இந்த ஒரு இடத்துல 4 கேள்வி நம்ம போடலாம். யார் இந்த விதைக்கின்றவன்? எப்போ இவர் புறப்பட்டார்? எதை விதைக்க புறப்பட்டார்? எங்க விதைக்க புறப்பட்டார்? இந்த 4 கேள்வி இதே வசனத்துல பார்க்கலாம். முதல் கேள்வி, விதைக்கின்றவன் யார் அப்படின்னு கேட்கும்போது வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த விதைக்கிறோம்னா கர்த்தர் இயேசு அது முதல். எது முதல்னாக்கா கிபி 29 ஸ்டார்ட் பண்ணிட்டார் விதைக்கிறது. அப்பதான் கிபி 29 தான் கர்த்தர் இயேசு விதைக்க புறப்பட்டார். எதை விதைக்க புறப்பட்டார் அப்படி கேள்விப்பட்டாக்க,
மத்தேயு அதிகாரம் 17 அது முதல் இயேசு, ம், மனம் திரும்புங்கள், ம். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எதை விதைக்க புறப்பட்டார்னாக்கா, ரொம்ப விசேஷமாக பரலோக ராஜ்ய குறித்தான சத்தியம். உவமையில அடுத்தடுத்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை தான் இருக்குது. அதை விதைக்கிறதுக்கு தான் புறப்பட்டார். யார் விதைத்திருந்து அப்படின்னு பார்க்கும்போது வசனத்துல வாசிக்கலாம். மத்தேயு 13 அதிகாரம் 37 அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஆம், கர்த்தர் இயேசு விதைக்க புறப்பட்டார். அடுத்து கொஞ்சம் நெக்ஸ்ட் போயிடலாம். எதை எதற்கு அடையாளம் அப்படின்னு போட்டாக்கா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சீட்? விதை எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டாக்கா, மார்க் 4:14 விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். ஆமா, விதை எதற்கு அடையாளம்னா தேவனுடைய வார்த்தை. The sower of sow the word. விதை தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப எங்க விதைத்தார் பார்க்கும்போது 4 விதமான நிலங்களில் விதைத்தார். 1 வழி, 2 கற்பாறை, 3 முள், 4 நல்ல நிலம். அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிலங்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்க வாசிக்கலாம். வசனம் மத்தேயு 13 அதிகாரம் 38 நிலம் உலகம். பாத்தீங்களா? அப்போ நிலங்கள் எதுக்கு அடையாளம்னா உலகத்துக்கு அடையாளமா இருக்குது. அது மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு அடையாளமும் இருக்குது. அதையும் பார்த்தலாம். மார்க் 4 அதிகாரம் 15 மார்க் 4:15 வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். போதும். அப்போ இங்க நிலம் எதுக்கு அடையாளமா 2 விஷயத்த கொடுக்குது. 1, அந்த நிலம் உலகம்னு சொல்லலாம். மறுபடியும் அந்த நிலம் இருதயத்துக்கு கூட அது ஒப்பிட்டு பேசியிருக்கார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஒரு சின்ன ரீகேப் உங்களுக்கு புரிதலுக்காக. காரியம், முதல் விதைப்பவர் கர்த்தர் இயேசு, விதை தேவனுடைய வார்த்தை, நிலம் கர்த்தர் இயேசு பரலோகத்திலிருந்து உலகத்துக்கு தேவ வார்த்தை எடுத்து வந்தார். இந்த உலகத்துல 4 விதமான இருதயம் உள்ள ஜனங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அதை குறித்தான காரியங்களை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப முதல்ல வழி அருகே விதைக்கப்பட்டார். வழி, வே, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் பார்க்கும்போது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நடந்து அந்த வே அது நடந்து ரொம்ப ஆடாயிடுச்சு, ரொம்ப திக்காயிடுச்சு, ரொம்ப கடினமா இருக்குது. அப்படியே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரொம்ப கடினப்பட்ட இருதயம் உள்ள ஜனங்கள் கூட இருப்பாங்க இந்த உலகத்துல. அப்போ அவர்கிட்ட இந்த தேவனுடைய அப்பேற்பட்ட இருதயத்துல உள்ள போக இந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ அந்த சத்தியம் உள்ள போகாது. அப்ப கேட்ட சத்தியம் என்ன ஆகும்னாக்கா, ஆகாயத்து பறவை அந்த சத்தியத்தை எடுத்து போட்டுடும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, மார்காலம் 15 மறுபடியும் வாசிங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, போதும். அப்ப ஆகாயத்து பறவை எடுத்து போட்டுச்சுனாக்கா என்ன இதோடைய அர்த்தம்னாக்கா, முதல் வசனத்தை கேட்பாங்க, அது நல்லாதான் இருக்கும், நல்லாதான் தோணும். ஆனா கொஞ்ச நாளுக்கு பின்பும் அதை திரும்ப நம்ம ரீகலெக்ட் பண்ணோம்னாக்கா முடியாது. சத்தியம் மறந்து போயிடும். காரணம், அந்த இருதயம் ரொம்ப கடினப்பட்ட இருதயமா இருக்கின்றது. அந்த இருதயம் யாருக்கு பிரியமாக இருக்குதுன்னு சொன்னாக்கா, சாது ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய இருதயமா இருக்கிறது. கொஞ்சம் சத்தியம் வாங்கிட்டாங்க, அந்த சாத்தானத்தை எடுத்து போட்டுடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மறந்துடுவாங்க. அப்படியே நமக்கு கூட சில நேரத்துல
கெட்ட சிந்தை, கெட்ட எண்ணம் வரும். வந்த உடனே தேவனுடைய சமூகத்துல வந்து ஜெபித்து அந்த கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தையை எடுத்து போட்டாக்க நாம கூட இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளவர்களாக இருப்போம். இப்படித்தான் முதல் வகுப்பார் வழி அருகே சத்தியம் அது அவங்களுக்கு காரணம், அவருடைய இருதயம் கடினமாக இருக்கின்றது. சாத்தான் அதை எடுத்து போட்டுடுவார். அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆகாயத்து பறவை இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிடலாம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், the book of Ephesians chapter 2. இவைகள் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகள், ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான், இப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள். அந்த ஜனங்களுக்கு சத்தியம் கூட செல்லும். அந்த சத்தியத்தை அவர்கள் கேட்பார்கள், அந்த சத்தியத்தை அவர்கள் உள்வாங்குவார்கள். ஆனால் இருதயத்துக்குள் கொண்டு போக மாட்டார்கள். காரணம், கேட்ட சத்தியத்தை உடனே இம்மிடியட்லி சாத்தான் அவர்களுக்கு எடுத்து போடுவான். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இதுதான் முதல் வகுப்பார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வழி அருகே. அப்ப இந்த 4 விதமான ஜனங்கள் இருப்பார். அதுல முதல் வகுப்பார், இவர்கள் எவ்வளவுதான் இவங்களுக்கு சத்தியம் சொல்லிட்டாலும் அந்த கடினமான இதயத்துக்கு அது போகாது. கேட்ட உடனே அந்த சத்தியத்தை மறந்து விடுவார்கள். இதுதான் முதல் வகுப்பார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, 2வது வகுப்பார் யார் பார்க்கும்போது வாசிக்கலாம். வசனம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மார்க் 4:5. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைக்கும். போதும் இல்லைங்களா? அப்போ சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. இதுவும் ஒரு விதமான நிலம்தான். இதுவும் ஒரு விதமான இருதயம் தான். இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்க, மண் இல்லாத கற்பாறை. அப்படியே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெளி தோற்றத்துல அவுட்வேர் அப்பியரன்ஸ்ல ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனா உள்ள இருதயம் ரொம்ப கடினப்பட்டு இருக்கும். இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர்களுக்கு சத்தியம் சொல்லும் போது ரொம்ப ஆசைப்படுவாங்க. ரொம்ப சத்தியம் கேட்டு ரொம்ப சந்தோஷம் கூட அடைவார்கள். கூடவே சில உணர்ச்சி கூட வெளிப்படுத்துவார்கள். என்ன மாதிரி விளர்ச்சி தான், பிரதர் இந்த மாதிரி சத்தியம் எங்கே கிடைக்கல பிரதர், இவ்வளவு நாள் நான் மிஸ் பண்ணிட்ட பிரதர், ரொம்ப உணர்ச்சி விதமாக வெளிப்படுத்துவார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, போக 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 கொஞ்சம் கொஞ்சமா தேவனுக்காக வாழ்கின்றேன் என்று சொல்லிட்டு நாள் போக போக சத்தியத்தை விட்டு தூரம் போயிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமல் உலர்ந்து போயிற்று. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, வெயில். வெயில் எதற்கு அடையாளம்னாக்க, அவர்கள் வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரங்கள். அன்பார்ந்த சகோதர, வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மார்க் 4:16. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, வசனம் இவருக்கு விரோதி கிடையாது. வசனத்தை கேட்டுங்கன்னு ரொம்ப உச்சப்படும். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பின்பு என்ன ஆயிடுச்சுனாக்கா, அடுத்த வசனம் வாசிக்கலாம். மார்க் 4:17. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம். என்ன அது கொஞ்ச காலம்னாக்கா, அடிப்படையான சத்தியத்துக்குள்ள வருவாங்க, ஓவன் பேசுவாங்க. ஒரு 3 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் தான் தாங்குவாங்க. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் போதும். என்ன வசனத்தின் நிமித்தமா? சத்தியத்திற்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
ஆனால் ஒத்து போய் இல்லைங்களா, சத்தியமும் வேணும் உலகமும் வேணும். சத்தியத்துக்கு வந்துட்டு உலகத்து நோ ப்ராப்ளம், காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உடனே பாத்தீங்களா, வசனத்தின் நிமித்தம் சகோதரிகளே, தனிப்பட்ட வாழ்க்கையில உபத்திரம் வருது, அத பத்தி சொல்ல பைபிள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம்னாக்கா சத்தியத்திற்காக நிக்கணும், அதான் பாயிண்ட் இல்லைங்களா. சத்தியத்திற்காக நிக்காமல் அப்படி தொடர்ந்து வாசிக்க முடிச்சிருங்க. உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களோ கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இடரல் அடைவார்கள். இவர்களுக்கு கற்பாறை நிலத்தில் விதைக்கிற விதை. அதாவது இடரல்னாக்கா என்னன்னாக்கா தொடர்ந்து ஓட முடியாது. இதை குறித்து இப்படிப்பட்டவர்கள் எங்க காணப்படுவார்கள்னாக்கா ஃபாலோப்லயே ஒரு காலத்துல வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டுங்க தான் இவங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப ஃபர்ஸ்ட் வழி அறிக்கை ஃபாலோப்புக்கு வந்தாங்க, கேட்கும் போதே போயிட்டுவாங்க. நெக்ஸ்ட் ஃபாலோப் கிளாஸ் கம்ப்ளீட்டா ஒரு சில முடிவுகள் கூட எடுப்பாங்க, பட் இவங்க ஞானஸ்தானம் எடுக்கல, they are not baptized. ஆனால் வசனத்தின்படி வாழ வேண்டுமா அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது சத்தியமா இல்ல உலகமான போது இவங்க திரும்பி பார்த்து உலகத்துக்கு சென்று விடுவார்கள். அன்பார்ந்த சகோதரிகள், அப்ப இது 2 வகுப்பார் வந்துட்டு ஆரம்ப பேசிக் கிளாஸ்லயே வந்துட்டு போகணுங்க தான். இப்ப அடுத்த வசனத்துக்கு நாம் போயிடலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்க கீழே பூமி இந்தியம் ரொம்ப நல்லா இருக்குது, இவங்க நல்ல விதை, சத்தியம் போய் சேர்ந்துடும், நல்லா வளரும். இங்க என்ன பிரச்சனைனாக்கா இந்த வகுப்பார் வசனத்தை கேட்பார்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள், நல்ல சத்தியத்துக்குள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பக்கத்திலேயே இருக்குது முள்ளு. அந்த முள்ளு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இதுதான் இந்த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த வர்ஸ். தயவுசெய்து இந்த ஓமைக்கு இந்த பைபிள்ல இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பார் யாருனாக்கா வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு தேவனுக்கு அர்ப்பணிப்பார்கள். ஞானஸ்தானம் எடுத்துவாங்க, அர்ப்பணிப்பார்கள். ஆனால் முழுமை அர்ப்பணிப்பு கிடையாது, ஃபுல் கான்செக்ரேஷன் இருக்காது. என்ன காரணம்னாக்கா இங்கதான் இவங்க மாற்றாங்க. வசனத்தை கேட்டாங்க, நல்லது, உடவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவர்கள் பற்றின உண்டாகிற இச்சை, இது தாங்க மாட்டிக்குவோம். அப்ப இந்த 3 காரியங்கள் தேவனுடைய காரியத்துக்கு கனி கொடுப்பதற்கு தடையாகத்தான் இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். கவலை எதனால வரும் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்க, இன்னைக்கு உலக மனுஷர்களை பார்க்கும்போது இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய மாம்சம் என்ன சொல்லனாக்கா மற்றவர்களை கம்பேர் பண்ண, இது கம்பேரிசன் இப்ப வரலீங்க. நம்ம வீட்டுல குழந்தையா இருக்கும் போது நம்ம அம்மா வந்துட்டு இப்படிதான் கற்றுக்கொண்டு வளர்த்தாங்க. எப்படி வளர்த்தாங்க நம்மளனாக்கா, போய் பார் ஸ்கூல்ல அந்த பையன் எப்படி படிக்கிறான், இப்படி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பிள்ளைங்கள் மனசுல அப்படியே இந்த கம்பாரிசன். அப்படி இப்ப நம்ம சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த உலக கவலை எப்படி வரும்னாக்கா, பாரு நீ கூட தான் சம்பாதிக்கிற, அவர் பாரு எவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டார், அவர் பார் கார் வாங்கிட்டார், அவர் பார் பங்களா வாங்கிட்டார்,
இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி அந்த கம்பேரிசன் அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டாக்கா உலக கவலையில மாட்டிக்கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலக கவலை எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டாக்கா, கர்த்தர் இயேசுவை பார்க்கலும் இல்லைங்களா, கர்த்தர் இயேசுவை கம்பித்து இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த உலக கவலை வரும். இந்த உலக கவலை என்னெல்லாம் நம்மளுக்கு செய்யணும்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவ சந்தோஷம் நம்ம கிட்ட இருந்து எடுத்து போட்டோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், பிரதர் இப்படி ஒரு எச்சரிக்கிறார், இந்த உலக கவலையிலிருந்து மீட்டு எடுக்க என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறாருனாக்கா, சபையில சகோதர சகோதரிகள் யார்கிட்ட நீங்க ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, தேவனோட ரொம்ப நெருங்கி இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் கிட்ட மட்டும்தான் ஐக்கியம் வைக்கும். பாருங்க, எல்லா சகோதர சகோதரிகள் தான், எல்லா அன்பு காட்டுவர்கள் தான். ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்துல சந்தோஷமா இருக்கணும்னாக்கா இது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. யார் தேவனுடைய சமூகத்துல, யார் சத்தியத்துல, யார் கர்த்தர் இயேசுடைய உபதேசத்துல நல்லா வளர்ந்திருக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் நீங்க ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நீங்கள் தெய்வ சமாதானத்திலும் நிலைந்திருப்பீர்கள், உலக கவலையிலிருந்து வெளியே வந்துருவீங்க. அப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கணும் பிரதர்னாக்கா, உங்கள் சந்தோஷம் நிரந்தரமா இருக்கணும்னாக்கா சபைகளில் யார் பிதாவோடும் கர்த்தர் இயேசுவோடும் அதிகமாக ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க தான் வளருவாங்க. உங்க வளர்ச்சிக்கு அவங்க ஒரு உறுதுணையா இருப்பாங்க. நான் சொல்றது வசனம் சொல்லுது, 1 யோவான் 1 அதிகாரம் 3 வசனம், 1 John chapter 1 verse 3. 1 யோவான் 1 அதிகாரம் 3 வசனம், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டவர்கள் எடுத்தாரா நம்ம ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொண்டாக்கா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 4 வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 1 அதிகாரம் 4 வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை எழுதுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ உலக கவலைகள் உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு நினைச்சுனாக்கா, தேவ பிள்ளைகள் அதிகமா ரொம்ப விசேஷமாக சத்தியத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் மத்தியில நீங்க ஐக்கியம் வைத்துக் கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா இந்த உலக கவலைகள் போயிடும். அப்ப அப்படிப்பட்ட சகோதரர்கிட்ட என்ன அப்படிப்பட்ட குணலட்சணம் இருக்குன்னாக்கா, அவங்க நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த உலக காரியங்கள் ஒரு குப்பை, இந்த உலகத்துல என்னதான் நீ சம்பாரிச்சாலும் அது நஷ்டம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதுல உலகத்தார்கிட்ட ஐக்கியம் வைத்துக் கொண்டால் அவர்கள் உலக ஐஸ்வர்யம் உலக ஆசீர்வாதம் மட்டும்தான் பேசுவாங்க இல்லைங்களா. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா உலக கவலையில் கூட மாட்டிக்கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், பாருங்க என்ன நடக்குது இங்க. பேரபிள்குள்ள போயிடலாம். இவங்க விதை சத்தியம் நல்லாத்தான் இருந்துச்சு, வளர்ந்துச்சு, நல்லா வளர்ந்துச்சு, ஆனா பக்கத்துல இருந்துச்சு முள்ளு. அப்ப அந்த செடியை வளர்த்து விடாமல் நெருக்கி போட விட்டது. அப்படியே அன்பார்ந்த சகோதரர், இந்த சத்தியத்துல வந்த பிறகு சத்தியத்துல நல்லாத்தான் வளர்வாங்க, ஆனாக்கா இடரல், முதல் இடரல் உலக கவலை. அன்பார்ந்த சகோதர சகோதரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கிறோம்னாக்கா ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இது எப்போ ஒரு புது சிருஷ்டிக்கிறாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் பிராக்டிக்கலா பிரதர் இருப்பாரு. நமக்கு எப்பெல்லாம் பண கஷ்டம் வரும்போது அப்போ வரும். எதற்கு பண கஷ்டம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது?
அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா சொல்றார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிந்த புத்தி உள்ள ஆவி இருக்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைக்கு தெளிந்த புத்தி ஆவி நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னாக்கா, எப்படி வாழ வேண்டும், எதையெல்லாம் சுருக்க வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும், அந்த ஒரு தெளிந்த புத்திச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த பண்ண கஷ்டத்துல ஓரளவுக்கு புதிய சிருஷ்டி மீண்டு கொள்வார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சரியா பிளான் பண்ணும். அப்பதான் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல இருந்து கூட நாம தப்பிக்க முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அடுத்து என்ன பார்க்கும்போது மற்றவர்களை பற்றி உண்டாக்கின இச்சை. இது எங்க ஸ்டார்ட் ஆகணும்னாக்கா, இது கண்டிப்பாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெளியில எல்லாம் இதெல்லாம் வராது, நமக்குள்ளவே இருக்குது. அதுதான் சொல்லுது ஜென்ம சுபாவம், கணக்கு குணா, பிறந்த முதல்ல நமக்குள்ளவே இருக்கும். எப்படி பார்க்கும்போது நான் இப்படித்தான் வாழ்வேன், நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு நமக்குள்ளவே ஒரு தீர்மானம் போட்டு வச்சுக்கிறோம் தெரியுமா? அதுதாங்க அன்பார்ந்த சகோதர சகோதரி. மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். வசனத்தை கேட்பாங்க, இவன் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஒரு தீர்மானத்தோடு எடுத்துக்காங்க. என்ன தீர்மானம்னா, இனி நான் என்னுடைய சித்தத்தின் பிரகாரம் வாழ மாட்டேன் அப்படின்னு சபைக்குள்ள வந்துட்டாங்க. வந்த பிறகுதான் இவங்களுக்கு வந்துச்சு உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்கள் பறித்த உண்டான இச்சை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இவர்கள் அந்த சபை வாய்ப்பை உண்மையாய் ஓடி முடிக்க முடியாது. பாருங்க, பேசிக் சப்ஜெக்ட் கேட்டாங்கோ, தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்துட்டாங்கோ சபைக்குள்ள கூட. ஆனால் கடைசி வரை இவர்கள் தன் ஓட்டத்தை உண்மையாக ஓடி முடிக்க முடியாது. ஒருவேளை இவர்கள் திரள் கூட்டத்தாராக கூட போவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன பாடம்னாக்கா, இந்த நாம் பார்க்கும்போது நாம் கூட ஒருவேளை இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்கள் பற்றி நான் உண்டாக்குன இச்சையில மாட்டிக்கினாக்கா சபை வாய்ப்பை இழக்க அதிக வாய்ப்புகள் என்று இருக்கின்றது. அப்போ தேவ சமூகத்துல நாம முழுசா தேவனுக்கு ஒப்புக்கொடு ஜீவிக்கிறவராக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப நாம பார்த்துட்டோம் இதுவரை வழி அருகை, 2வது கற்பாறை, 3வது முள்ளுள்ள இடம். இப்ப 4வது பாயிண்ட் போயிடலாம், வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 4:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 4வது நல்ல நிலம் இல்லைங்களா? இப்போ அந்த இருதயம் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் படிப்பதற்கும் கீழ்ப்படிதற்கும் முழு அர்ப்பணிதற்கும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய இருதயம் இதுதான். ஆனால் இப்படிப்பட்ட இருதயம் ஒரே மாதிரி பலன் கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க, அங்கத்தான் சொல்றாரு, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வழிகிற பயிராகி, ஒன்று 30, ஒன்று 100. அப்போ இங்க இருதயம் பலன் ஃப்ரூட்டேஜ் எப்படி இருக்குதுனாக்கா 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் கொடுத்து. ஏன் இது போல வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா ஒருமானப்பட்டு இந்த சத்தியத்தை கேட்டோம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருமே தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து வந்தா, எல்லாரும் சபை கூடுதல் வந்ததா, எல்லாரும் சகோதர சகோதரிகள் ஐக்கியத்தில் இருக்கிறவங்க தான்,
எல்லாம் ஒரே சத்தியத்தை கேட்டுங்க தான். ஆனால் கிடைக்கக்கூட அந்த ஒரு திவ்ய சுபாவம், இம்மார்டலிட்டி, அழியாமை, அந்த குளோரி வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குதானாக்கா நோ, இல்ல. எப்படி பிரதர் சொன்னாக்கா வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 verse 41. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. கிளியரா இருக்குது. சூரியனுக்கு ஒரு மகிமை இருக்குது, சந்திரனுக்கு ஒரு மகிமை இருக்குது, நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை இருக்குது. அதுலயும் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வேற இருக்குது. அப்ப ஏன் பார்க்கும்போது இப்ப பிராக்டிக்கலா நம்ம வந்துடலாம். நம்ம சகோதர சகோதரிகள் புது சிருஷ்டி மத்தியில ஃபுல் டைம் ஊழியம் செய்வாங்க. இன்னொருத்தர் நேரம் கிடைக்கும் போது ஊழியம் செய்வாங்க. இன்னும் சில பேர் வாரத்துக்கு 1 நாள் ஊழியம் செய்வாங்க. இன்னும் சில பேர் வாரத்துக்கு 3 நாள் வேலை செய்வாங்க. இப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் இல்லைங்களா, அது வெவ்வேறாக இருக்கிறபடினால அதுக்கு தக்க கூட வெவ்வேறாகத்தான் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, கொஞ்சம் புரியல. இதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள்குள்ள போயிட்டாக்கா இன்னும் நமக்கு தெளிவா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, பாருங்க, கர்த்தர் இயேசு அவருக்கு 12 பேர் இருந்தாங்க. அதுல அவுட் ஆஃப் 12 3 பேர் ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க. கர்த்தர் இயேசு இந்த 3 பேரை பிரிச்சு ரொம்ப நெருக்கமாக விட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேர் கிட்ட ரொம்ப நெருங்கி பேசுவாங்க. பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு சொன்னாக்க போவாங்க. கர்த்தர் இயேசுடைய மன கஷ்டத்தை கூட ஒருவேளை அவர் 3 பேர் கிட்ட பகிர்ந்திருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12 apostles, லவ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. அந்த 12 அப்போஸ்தலருக்கும் அகாப்பேல ஒரே மாதிரி தான் காமிச்சிட்டாரு. ஆனால் அந்த 3 பேர் தனித்து, யோவான், பேதுரு, யாக்கோபு, அது தனித்து அவங்க கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயத்த அவங்க கிட்ட பேசினார். அதுலயும் ஒருத்தர் அவருடைய மார்பையே கொடுத்துட்டார். He has given the bosom of Jesus Christ. யார் அவர்னா அப்போஸ்தலர் யோவான். அப்ப அன்பார்ந்த சகோதர சீஷர்கள் இல்ல, இவர் இப்படி பிரித்து இருக்கிறார்னாக்கா அந்த மகிமையில கூட இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். அதான் சகோதரர் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க, வேத வல்லுநர்கள், பவுலுடைய மகிமை வேற, பேதுருடைய மகிமை வேற, அப்போஸ்தலர் யோவானுடைய மகிமை வேற, நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதருடைய மகிமை வேற. அதுல ஒருவேளை கர்த்தர் இயேசுக்கு ரைட் ஹேண்டா அப்போஸ்தலர் பவுலும் லெப்ட் ஹேண்டா அப்போஸ்தலர் யோவான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு வேத வல்லவர்கள் சொல்றாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இது போல வித்தியாசம் வருதுனாக்கா பாருங்க, எல்லாம் தேவனுடைய ஊழியம் செய்கிறவங்க தான். அப்ப எப்படி மகிமையில வித்தியாசம் இருக்குது? அதுக்கு ஏதாவது நம்மளுக்கு வசன பகுதி சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19, மத்தேயு 5:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர் பிடிக்கிறீர்களா? 5:19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். பார்த்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 கிளாஸ் இங்கே வந்துச்சு. அப்ப 2 பேருமே பரலோக ராஜ்யத்துக்கு போனவங்க தான். ஆனா 2 பேருமே மகிமையில பெரிய ஆளா இருக்கிறாரு, இன்னொருத்தர் சிறிய ஆளா இருக்கிறாரு. காரணம் என்னன்னாக்கா, ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில சத்தியத்தை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார், பெரிய ஆளாயிட்டார். இன்னொருத்தர் வசனத்தை கேட்டார், அதுக்கு கீழ்ப்படிவராக கூட இருந்துட்டார். நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு கொண்டு வரும்போது ஒரு சின்ன தவறு வந்துச்சு, கொஞ்சம் தவறிட்டார். பிறகு மனசுவப்பட்டார். ஃபுல்லா தவறிட்டார், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. 1,44,000 கனவுல கூட காண முடியாது.
கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணிட்டாரு, இம்மிடியட்லி அதுக்காக மனஸ்தாபப்பட்டு கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டார். இவர் பரலோக ராஜ்யத்துல சீராகிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இது எப்படி இருக்குது ஐயா இருக்கேனாக்கா, நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் இம்மார்டலிட்டி தான், எல்லா டிவைன் நேச்சர் தான். ஆனா பிதாவாக தேவனும் இம்மார்டலிட்டி தான். அவருடைய மகிமை கர்த்தர் இயேசுடைய மகிமை. கர்த்தர் இயேசு டிவைன் நேச்சர்ல போயிட்ட பிறகு அவருடைய மகிமையே உன்னத ஸ்தானத்துல இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற அப்போஸ்தலருடைய மகிமை. அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதுதான் புரிதல். அப்ப இன்னும் சிலர் என்னன்னாக்கா, இந்த வசனம் சத்தியம், இதோடைய ஏன் மகிமையில சிறுவர் ஆயிடுவாங்க அப்படின்னு சில இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறார். என்னன்னாக்கா, இந்த வசனத்துடைய சத்தியம், இதோட சீரியஸ்னஸ் புரியாம சில பேர் புல்பீட்ல பேசுறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தினுடைய அந்த ஒரு தாக்கம், உள்ளதுபடி பேசணும், சத்தியத்தை சத்தியமாக பேசணும். மாறாக அவருக்கு தகுந்த போல, அந்த சூழலுக்கு தகுந்த போல மாற்றி மட்டுப்படுத்தி பேசுகிறார்கள். அப்போ வசனம் சத்தியம் சத்தியமாகவும் அப்படி பேச தவறிட்டால் அதற்கு கண்டிப்பாக இந்த உலகத்துல கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன பாருனாக்கா, நாம கூட தேவனுடைய வார்த்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். என்ன சீரியஸ்னஸ்னா, அதை எந்த அளவுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை காட்டுகின்றோமோ, இல்ல எனக்கு ஏதோ இன்னைக்கு வெட்னஸ்டே எனக்கு பேரபிள் ஸ்டடி போட்டாங்கன்னு ஏனோ தானோன்னு பேசாமல், எனக்கு ஏதோ வாய்ப்பு கிடைச்சது பேசாமல், உண்மையிலே அந்த சத்தியம் மீது ஒரு பயம், அந்த சத்தியத்தின் மீது ஒரு நடுக்கம், அதே சிந்தையோடு சத்தியம் சொல்லும் போது நம்மை பரிசோதிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இல்லைங்களா, நடைமுறையில பாக்குறோம்னாக்கா, சபைகளில் இன்னைக்கு அநேக பாதிரிகள் ஆயிட்டு இருக்கிறோம். ஆனா நாம எதுக்கு வந்துக்கிறோம்னாக்கா, சபையில மற்ற சகோதர சகோதரிகளுக்கு மாதிரியா இருக்கணும். நம்ம நிறைய பேர் சகோதரர்கள் பாதிரியா இல்ல மாதிரியா, இதுதான் கேள்வி. சரி, இதோடைய விளக்கம் எப்படி சொல்ல, வெறும் நம்ம வெறுமனையாக புல்பீட்ல பேசுவர்கள் மட்டும் இருக்காமல், நாம எதை பேசுகின்றோமோ, எந்த சத்தியத்தை பேசுகின்றோமோ அது சபைக்கு மாதிரியாக கூட இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இந்த ஒரு 4 விஷயங்களை நாம் பார்த்தோம். இங்க இருந்தாக்கா, வழி அருகில் கற்பாறை முள் நல்ல நிலை. ஃபர்ஸ்ட் வழி அருகில் என்ன, வழி அருகில்னாக்கா அங்க போட்ட ஒரு விதை வளர்ச்சி கிடையாது. நெக்ஸ்ட் கருப்பு போட்டாங்க ஒரு விதை, அங்கேயும் எந்த விதமான வளர்ச்சி கிடையாது. 3வது முள்ளுள்ள இடங்களில் கொஞ்சம் வளர்ந்துச்சு, ஆனா அந்த முள் நெருக்கி போட்டுச்சு, பலன் இல்ல. 4வது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்ல நிலம், இதுதான் சரி, பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த சீடு விதை கர்த்தர் இயேசு போட்டார் இல்லையா, சீடு ப்ராப்ளமா இல்ல நிலம் ப்ராப்ளம்? அதுதான் ப்ராப்ளம். விதை ப்ராப்ளமா இல்ல இந்த ஒரு நிலம் ப்ராப்ளமானாக்கா, கண்டிப்பா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விதையில எந்த தவறும் இல்ல, எந்த தவறும் இருக்க வாய்ப்பு கிடையாது. விதை தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையில எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ஆனால் அது போய் சேருது, அந்த அது இருதயம், அதுதான் பிரச்சனை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்வதற்கு சில தவறுகள் வந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப இன்னைக்கு சபை வாய்ப்பு வந்திருக்கிற நாம் இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அதை கீழ்ப்படி நாம் இருக்கின்றோமா? இது எப்படி பார்க்கும்போது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏதோ ஞாயிற்றுக்கிழமையில சபை கூடி ஒரு கடமைக்காக சத்தியம் கேட்டு நம்ம வருகின்றோமா, அல்லது
பேசுகிற சகோதரன் முக்கியம் அல்ல, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முக்கியம். அந்த சத்தியத்தை கீழ்ப்படிவர்களாக நாம் வாழ்கின்றோமா அப்படி பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையில தவறு கிடையாது. நம்முடைய புரிதல், அவரை அண்டர்ஸ்டாண்டிங், அங்கதான் தவறு இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, இப்ப சபையில ஃபர்ஸ்ட் வழி அறிகை, கற்பாறை, முள்ளு, நல்ல நிலம். இல்ல இப்ப சபையில 2 கூட்டத்தார் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, நம்மோடு இருக்கிறாங்க. ஒண்ணு முள்ளுள்ள இடம், நம்ம கூட தான்றாங்க, நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அடுத்து நல்ல நிலம். இத நாம் யாராக இருக்கின்றோம் என்பதை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஒருவேளை நம்ம பக்கத்திலேயே முள்ளு வச்சுன்னு நம்ம அதை நெருங்கி போகிற மாதிரி நாம் இருக்க, உடனடியாக தேவனுடைய சமூகத்துல வந்து ஜெபித்து என்ன மாதிரி அது முள்ளு இருக்குதோ அந்த முள்ள தூக்கி வீசப்படுவதாக நாம் இருக்க வேண்டும். காரணம், நாட்கள் ரொம்ப பொல்லாத நாட்களாக இருக்கின்றது, ரொம்ப சமீபமாக நாம் இருக்கின்றோம். அதனால இன்றைய நாட்கள் இல்ல, நாம் உலக கவல் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலும் மற்றவர் பற்றின உண்டான இச்சையிலும் நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி, அதுக்கு உடனாக நாம் வாழ தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 6:2, the book of Isaiah chapter 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பாருங்க, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று வசனம் சொல்றார். அதனால வரப்போன இந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் சிறுமைப்படலாம். சிறுமை என்னன்னா, கேட்கிறவனாக நாம் கீழ்ப்படிலாம். ஆவியில நொறுங்கொண்டு நம்ம மனசுல, நம்ம இருதயத்துல எந்த விதமான மேட்டிமை சிந்தையை எடுத்து போட்டு பிதாவாகிய தேவன் கர்த்தர் மூலமாக பேசிட்ட நடுங்கி அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடப்போம். தேவன் தாமே இந்த பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமேன். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரர்களே, மீண்டுமாக தேவன் நமக்கு அருமையான ஒரு ஓமையின் பாடத்தை கொடுத்தாரு. அதை நமக்கு சகோதரர் ரொம்ப அருமையாக நமக்கு விளக்கி இருக்கிறாரு. ஸோ தேவனுடைய அன்பு நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம காலையில வாசித்த மன்னா பாத்தீங்கன்னாக்கா, மன்னா கூட எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு நல்ல நிலம்க்கா, இட் இஸ் அ குட் அண்ட் ஹானஸ்ட் ஹார்ட். They hear the word, keep it and bring forth fruit with patience நம்ம பார்க்கலாம். ஸோ அருமையான ஒரு விஷயம்னாக்கா, அந்த இதே எப்படி பண்ணனாக்கா, அந்த வார்த்தையே உள்வாங்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை கொண்டு நல்ல கனியை பொறுமையோடு கொடுக்கறது நம்ம அங்க பார்க்கலாம். ஸோ அருமையான ஒரு ஓமையை தேவன் நமக்கு இன்னைக்கு விலைக்கு இருக்கிறாரு. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்கு அன்பான சகோதரர் ரொம்ப அருமையாக விளக்கணும்னாக்கா, நம்ம தாழ்மையா இருக்கணும், அம்பலா இருக்கணும், நம்ம மீக்கா இருக்கணும், சாந்த குணமா இருக்கணும், நம்ம டீச்சபிளா இருக்கணும். அதாவது நம்ம கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். கற்றுக்கொள்கிறவர்கள் தான் ஒரு மாதிரியா இருப்பாங்க இல்லையோ. இப்போ என்னக்கா, நம்ம பிகம் டீச்சர்ஸ் எப்படின்னாக்கா, மாதிரி இல்லாம இப்போ ஃபாதரி ஆயிட்டுக்கிறோம் இல்லைங்களா. அப்படித்தான் பேசி கேட்கும் போது எல்லாவற்றையும் நல்ல இதயத்தோடு கேட்டு உள்ள கொஞ்சம் புரிந்து கொள்ளுதல் மிஸ்டேக் ஆனதுனால இப்ப என்ன ஆயிட்டுக்கிறோம்னாக்கா, கடினமான இதயமா ஆயிட்டுக்கிறோம் நம்ம பார்க்கலாம். அதனால கிறிஸ்துக்கு அன்பான சகோதரர்களே, ஒரு விஷயத்துல மறக்கக்கூடாதுனாக்கா, நம்ம கடைசி வரைக்கும் தாழ்மையும் சாந்த குணமும் மற்றும் கற்றுக்கொள்கிறவர் டீச்சபிளா இருக்கணும்னு நம்ம பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னாக்கா, இன்னொரு விஷயம் அருமையா சொன்னாருனாக்கா, அந்த நிலம் வழியில விழுந்த நிலம் பார்க்கும்போது அங்க என்ன பண்ணனாக்கா, அந்த விதைகள் பறவைகள் சாப்பிடுறது. மோஸ்ட்லி அந்த பறவைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேற ஒரு ஓமை வரும். அது
மஸ்டர்ட் சீட் ஓமையில பாத்தீங்கன்னாக்கா அங்க விளக்குவாரு. ஸோ நம்ம அந்த பறவை பார்த்துக்கினாக்கா நான் ஒரு சொல்ற ஒரு பாயிண்ட், அந்த பறவை கிடைக்கிறது மஸ்டர்ட் சீட் போடும்போது அது செடியா வராமல் மரமாயிடுச்சு. மரமான பிறகு அங்க அசுத்த பறவைகள் வந்து அங்க கூடுகள் கட்டிச்சு. அப்ப அந்த பறவை குறிக்குது என்னன்னாக்கா பேர் கிறிஸ்தவர்கள், அதாவது பேர் சபை இல்லைங்களா, என்ன பண்றாங்கன்னாக்கா வசனத்துக்கு கேட்கறதுல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா தாய் சபை என்ற ஒரு சபையை விட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு சில நம்ம பாக்குறோம். ஆனால் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, நம்ம என்னவா இருக்கிறோம்னாக்கா நம்ம நல்ல நிலைமை இருந்தாக்கா நம்ம வசனத்தை உள்வாங்கிறது மாத்திரமல்லாமல் வசனத்தை அதை சரியாக புரிந்து கொண்டு டீச்சபிளாக மாறி நல்ல கனிகளை பொறுமையோடு நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிறவர்கள் அப்புறம் தான் நமக்கு என்னன்னாக்கா சபையின் வாய்ப்பு, அதாவது நாம தேவனோடு கூட அந்த ஒரு மகிமையில இல்லைங்களா அவருடைய பிள்ளைகளாக நாம அங்க வாழ முடியும். இது மாபெரும் ஸ்டாக் தேவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம இந்த ஒரு காரியத்தை உள்வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நம்ம ஒரு நல்ல நிலமாக மாறி தேவனோடு கூட மற்றும் இயேசு கிறிஸ்துவோடு கூட திவ்ய சுபாவத்துல அல்ல அவரோடு கூட திவ்ய குடும்பத்துல நாம் ஒன்றா இருக்க தேவர் கிருபை செய்வாராக. அருமையான ஒரு பாடத்தை கொடுத்த சகோதரனுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் மற்றும் தேவருக்கும் கிறிஸ்துவுக்கும் நன்றி. கடைசி ஜெபத்தை நம்ம இருப்பதான அன்பு சகோதரர் ஜான்சன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ಜಾನ್ಸನ್ ಪ್ಲೀಸ್. ಸರ್ವಶಕ್ತ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಮಗೆ ಈ ದಿನವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ನಮ್ಮೊಡನೆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಂತೆ ನಮ್ಮನ್ನು ಇದುವರೆಗೂ ಕಾದು ಕಾಪಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸರಾಗಿದ್ದೇವೆ. ನಮ್ಮನ್ನು ಅನೇಕ ಆಪತ್ತಿಕತೆಗಳಿಂದ ನೀವು ಕಾದು ಕಾಪಾಡಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು ನಂಬಿಕೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಕೊಟ್ಟ ಇಡಬಲಿಯ ಮೂಲಕ ನಾವು ನಮ್ಮ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಇಟ್ಟು ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟು ಜೀವಿಸುವ ಮನೋಬಲವನ್ನು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸರಾಗಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ನೀವು ಮಾರ್ಪಡಿಸಿ ನಾವು ಇನ್ನದಕ್ಕವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಜ್ಜೆಜಾಡಿನಲ್ಲಿ ನಡೆಯುವಂತಹ ಅವಕಾಶಗಳನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ ಜೀವನದ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಅನೇಕ ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳನ್ನು ಶೋಧನೆಗಳನ್ನು ಅನುಮತಿಸಿ ಅದರ ಮೂಲಕ ನಾವು ಫಲ ಕೊಡುವ ಕ್ರಿಯೆಗಳಾಗಿ ಜೀವಿಸುವಂತಹ ಅವಕಾಶವನ್ನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸರಾಗಿದ್ದೇವೆ. ಈ ಕೂಟವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಲಾಗಿದ್ದೇವೆ. ತಂದೆಯೇ, ಇಲ್ಲಿ ನಡೆದಿರುವ ಎಲ್ಲ ಸಹೋದರರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಮಾತಾಡಿದ ಸೇವಕರನ್ನು ನಿಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ತಂದೆಯೇ, ಇನ್ನು ಮುಂಬರುವ ದಿನಗಳಿಗೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಸತ್ಯವಚನಗಳನ್ನು ಇನ್ನೂ ಸರಿಯಾಗಿ ಅಧ್ಯಯನ ಮಾಡಿ ಅದರ ಪ್ರಕಾರ ಬೋಧಿಸುವಂತೆಯೋ ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತೆಯೋ ಅವರು ಬೇಕಾದ ಬಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವರಾಗಿದ್ದೇವೆ. ಇಲ್ಲಿ ತಲೆಬಾಗಿರುವ ಆಶೀರ್ವದಿಸಿ ತಂದಿರೆ. ಈ ಕೇಳಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನಮ್ಮ ಹೃದಯದ ಹಲಗೆಗಳಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟುಕೊಂಡು ಅದರ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಜೀವನ ರೂಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆಯೋ ಫಲ ಕೊಡುವ ಕ್ರಿಯೆಗಳಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇಹವಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಡುವಂತೆಯೋ ಆತನನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಅದರ ಪ್ರಕಾರ ಜೀವನವನ್ನು ರೂಪಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮ್ಮ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ದಿನೇ ದಿನೇ ಮೆಲುಕು ಹಾಕಿಕೊಂಡು ಆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ನಿರತರಾಗಿ ಈ ಓಟವನ್ನು ಭಯದಿಂದಲೂ ನಡುಕದಿಂದಲೂ ಓಡಲು ಬೇಕಾದ ಪವಿತ್ರಾತ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವರಾಗಿದ್ದೇವೆ. ಹೀಗೆ ಬೇಡಿದಗಳನ್ನು ಬಿಡಲು ಮರೆತಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನೂ ಪಾದ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಅಲ್ಪ ಜ್ಞಾಪನೆಯನ್ನು ನಮ್ಮ ಪ್ರಭು ನಮ್ಮ ಕುಮಾರನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾದ ಬೇಡಿಕೊಳ್ಳುವರಾಗಿದ್ದೇವೆ. ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. Thank you, brother. Thank you, Mr. Brother. Thank you, brothers and sisters. Thank you.